நெல் கொள்முதல் குறித்து முதலமைச்சர் மீது எடப்பாடி பழனிசாமி தவறான அவதூறு தகவலை பரப்புவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் பூங்கொடி என்ற பெண் விவசாயியை வைத்து பொய்யான தகவலை கூறியதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவிக்காமல் குறைகளை சுட்டிக்காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் தொடர்பாக அதிமுக பொய்யான தகவலை கூறி வருவதாக தெரிவித்தவர் செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி கேட்டுள்ளதாக கூறினார். அவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை பற்றி தவறான செய்தியை இன்னைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நெல் கொள்முதல்ல அங்க போதுமான சாக்கு இல்லை, சணல் இல்லை, நிறைய குற்றச்சாட்டு சொல்றாரு. விவசாயம் செய்யாத பெண்ணவே நெல் விளைஞ்சிருச்சு, பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி தவறான செய்தியை இன்னைக்கு விவசாய மத்தியிலே பரப்பியிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதியே செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி வந்துவிட்டது என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அப்படி வந்துட்டா அந்த உத்தரவை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா இது நாள் வரை கொடுக்கல. அதே மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசியை சோதனை செய்து தர சான்றிதழை ஃபிட் ஃபார் பிளெண்டிங் சர்டிபிகேட் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். குறையில சுட்டிக்காட்டல நான் வேண்டாம் சொல்லுவேன். ஆனா தவறான தகவலை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது முற்றிலும் தவறானது.